ஸோ இன்னைக்கு கந்தசாமின்ற ஒரு சிறைவாசி பற்றி தான் பேச போகிறோம். கம்யூனிஸ்ட் கந்தசாமி எங்களுக்கு எல்லாத்துக்கும் மறக்க முடியாத ஒரு கைதியாக இருந்தாப்புல. தடுக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட பகுதி தான் அந்த ஏபி செல் பகுதி. நிறைய கைதிகள் வந்து முழு நிர்வாணமாக தான் உள்ளேருந்து வருவாங்க வெளியில். தூசி படிந்த தலைகளோடையும் அழுக்கடைந்த உடம்போடையும். அது மனநலம் அதிகமாக பாதிக்கப்பட்ட சமயத்திலேயே அந்த ஆண் உறுப்பு அந்த வெதரை கடித்து துப்புனதில் அந்த ஆள் இறந்துட்டாங்க. அந்த கேஸ் வேறு அவருக்கு இருக்குது. இப்படியே வந்தவர் தேவர் சிலை கிட்ட வரும்போது அந்த இதை பார்த்துட்டு பிரமிக்கிறார். சார் இது என்ன சார், எப்போ சார் கட்டினது இந்த சிலை அப்படின்னு கேட்குறேன். சார் எம்ஜிஆர் சினிமாவில் தானே சார் நடிச்சுக்கிட்டு இருந்தார், எப்படி சார் முதலமைச்சர் ஆனார், எப்போ சார் முதலமைச்சர் ஆனார்னு ஆர்வமாக கேட்குறேன். கண்ணாடி கிளாஸில் டீ சாப்பிட்டு கூட சுட சுட டீ சாப்பிட்டு ரொம்ப வருஷமாகிடுச்சுன்னு கண்ணெல்லாம் கலங்க சொல்கிறாங்க. அப்போ நான் வந்துட்டு கேட்டேன், 100 ரூபாய்க்காக அடித்ததுக்காக திருப்பி குத்தலாமா அப்படின்னு கேட்டேன். அப்போ அதுக்கு அவர் என்ன சொல்கிறார், அவர் பழையபடி அந்த குரலில், அந்த அவர் எப்பவும் பேசுகிற குரலில், ஒரு கம்யூனிஸ்ட் என்பவன் அடி வாங்கியதாக இருக்கக்கூடாது அப்படின்னா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் திடீர்னு இறந்து போயிட்டார். இறந்து போய் அவருக்கு ஒரு 2-3 நாளில் ரிலீஸ் ஆர்டர் வருது.